இன்னைக்கு என்ன உண்மை சொல்லித்தர போறேன்னா, அத்திமரம் துளிர் விடுகிற ஒரு உண்மையை சொல்லித்தர போறேன். இந்த உண்மைய மத்திய 24 அதிகாரம் 32 35 வரை வாசிக்கலாம். மார்க் 13 அதிகாரம் 28 வசனத்துல வாசிக்கலாம். லூக்கா 21 அதிகாரம் 29 31 வரைக்கும் வாசிக்கலாம். இந்த உண்மை என்னன்னா, அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கேளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். ஆமா, வசந்த காலம்னா கோடை காலம் தான் என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாய் வாசல் அருகே இருக்கிறது என்று அறிந்து கொள்வீர்கள். இவைகள் எல்லாம்னா, இப்போ அத்திமரம் துளிர் விடும்போது அல்லது வேற எந்த மரங்கள்லாம் துளிர் விட ஆரம்பிக்குதோ அப்படின்னா கோடைக்காலம் வரப்போகுதுன்னு எப்படி நமக்கு தெரியுதோ, அதே மாதிரி சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். ஆமா, சந்திரன் ஒளியை கொடுக்காதுல்ல, அதே மாதிரிதான் சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தில் உள்ள சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும். சத்துவங்கள்லாம் வானத்தில் உள்ள பவர்ஸ் எல்லாமே அசைக்கப்படும். ஆமா, இதெல்லாம் சம்பவிக்கும் போது இயேசு கிறிஸ்து பக்கத்துல வந்துட்டாருன்னு அர்த்தம். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழித்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு இயேசு சொல்றாரு. ஓ, அவர் சொல்லும் போது இந்த சந்ததிலாம் செத்து போயிட்டாங்க, கரெக்ட் தான். ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, இந்த எல்லா அடையாளங்களையும் பார்க்கின்ற அந்த சந்ததி சாகிறதுக்கு முன்னால இயேசு கிறிஸ்துவோடைய வருகை வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. தேங்க்யூ.